ஆத்மா வணக்கம். குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி ஒருத்தருக்கு விழிப்படைஞ்சதுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஸோ அவங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி மாறும், இது எப்படி விழிப்படைய செய்யறாங்க, எத்தனை வருஷத்துல ஒரு முழுமையான குண்டலினி சக்தி விழிப்படையும். ஸோ இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறேங்க. மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குண்டலினி சக்தி விழிப்படைஞ்ச பிறகு ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத விட குண்டலினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். குண்டலினி விழிப்படைகிறதுக்கான பயிற்சியா நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே இந்த குண்டலினி எனர்ஜினா என்ன, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ குண்டலினி சக்தின்னு இருக்குங்க. குண்டலினி இப்போ சிவன் பார்வதி இருக்காங்க. அர்த்தநாதீஸ்வர தத்துவம் தெரியும். அதாவது பாதி பக்கம் சிவன் இருப்பாரு, இன்னொரு பக்கம் பார்வதி தேவி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குண்டலினி சக்திக்கு இன்னொரு பெயர் பார்வதி தேவிங்க. இந்த பார்வதி தேவியார் நம்மளுடைய மூலாதார சக்கரத்துக்கிட்ட உறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பாம்பு மாதிரி சுயலும், பாம்பு மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஆற்றல். இப்போ நம்மளுடைய உடம்புல சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த மாதிரி இதெல்லாம் மெயினான பாயிண்ட். ஓ விசுப்தினா இங்க, மூலாதாரம்னா நம்மளுடைய அந்த ஆசன வாயு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், பிறப்புறுப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான பகுதி. ஸோ இந்த குண்டலினி எனர்ஜின்றது நம்மளுடைய மூலாதார சக்கரத்துல தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம இந்த முக்தி நிலையை, இந்த ஞான நிலையை நோக்கி நம்மளால போக முடியாது. ஸோ அது ப்ராப்பரா எப்படி, எந்த பயிற்சி பண்ணி எப்படி அதை மேல் எழுப்புறது, ஸோ அதையும் பார்த்துலாம். விழிப்படைந்த மனநிலை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், ஸோ அதையும் பார்த்துடலாம். எத்தனை வருஷத்துல இது விழிப்படையினா கிட்டத்தட்ட எடுத்தவொடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு குண்டலினி பயிற்சி கொடுக்குறேன், 1 மாசத்துல குண்டலினி விழிப்படைஞ்சிடும், இல்ல 2 மாசம் 3 மாசத்துல விழிப்படைஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. அதெல்லாம் குண்டலினிலாம் அவ்வளோ சாதாரணமா ஒருத்தருக்கு விழிப்படைஞ்சிடாது. விழிப்படைஞ்சிட்டாங்கன்னா, குண்டலினி விழிப்படைஞ்சிடுச்சுன்னா அவங்க நார்மலா ஒரு மனித நிலையில இருக்க மாட்டாங்க. மனித நிலையை கடந்து ஞான நிலை, ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு மனிதரா தான் இருப்பாங்க. ஸோ இந்த குண்டலினி சக்தியை நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல் எழுப்புறதுன்னு ஒரு பயிற்சியை பார்த்துடலாம். குண்டலினி சக்தின்றது உடனேலாம் மேல் எலும்ப தொடாது. நீங்க அந்த இடத்துல கவனம், அந்த சக்கரத்துல, ஒவ்வொரு சக்கரத்துல நீங்க கவனம் வைக்க வைக்க எவ்வளோ நேரம் அந்த மூச்சை அந்த இடத்துல தக்க வச்சு எவ்வளவு நேரம் அந்த சக்கரத்துல கவனம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு வருடம், 2 வருடம், 12 வருஷம், அதிகபட்சம் ஒருத்தருக்கு 12 வருஷம் வரைக்கும் ஆகும். அதாவது ஒரு நாள் விடாம ஒரு பயிற்சியை நம்ம பண்ணோம்னா குண்டலினி விழிப்படைய 12 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா நல்லா இருந்ததுன்னா 5 வருஷம், இல்ல 2 வருஷம், 3 வருஷம், இந்த மாதிரி சீக்கிரமாவும் நடக்கலாம், இல்ல ரொம்ப காலமும் பிடிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா மூலாதார சக்கரத்துக்கிட்ட நம்மளுடைய கவனத்தை கொண்டு போய் நிறுத்தணும். அங்க இப்போ அந்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் கவனிக்கிறீங்களோ கவனிங்க. அந்த இடத்துல ஒரு ஹீட் ஃபார்ம் மாதிரி ஆகும். அதாவது உங்களால உணர முடியும். அந்த இடத்துல கவனிச்ச பிறகு அந்த இடம் ஒரு மாதிரி அப்படியே கதகதப்பா, ஒரு மாதிரி ஒரு விறுவிறுன்னு ஒரு உணர்வு மாதிரி ஏற்படும். அந்த உணர்வு வந்த அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே டைம்ல உங்களால இந்த மாதிரி 6 சக்கரத்திலையும் கவனம் வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 3 சக்கரத்துல உங்களால கவனம் வைக்க முடியுதா? ஸோ கவனிங்க. நீங்க எங்க விட்டீங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பயிற்சி பண்ணணும். மூலாதார சக்கரத்துல கவனத்தை வைக்கிறீங்க. அங்க எவ்வளவு நேரம் கவனிக்க முடியுதோ, அதாவது அந்த ஒரு ஹீட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். ஒரு கதகதப்பான ஒரு உணர்வு ஏற்படுத்த உடனே மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்தில் கொண்டு வரீங்க. சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரகம், மணிப்பூரகம் அநாகதம், அநாகதிலிருந்து விசுப்தி, விசுப்தியிலிருந்து ஆக்ஞா, ஆக்ஞாலிருந்து சகசிராரம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துல நீங்க கவனம் வைக்கணும். இது வயிறு உங்களுக்கு நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பயிற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில தான் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல மட்டும்தான் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அபரிவிதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள தெரியும். இத உடனே விழிப்படைஞ்சிடாது. நீங்க அந்த இடத்துல இருக்கிற குண்டலினி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டுறீங்க. அந்த குண்டலினி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல கவனத்தை கொண்டு போய் வச்சு ஓகே, அங்கிருந்து அது ஓரளவுக்கு தன்மை மாறின அப்புறம் அது கொஞ்சமா மேல எழும்பி வரும். இந்த மாதிரி மேல எழும்பி கடைசியில
இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு பேரானந்த நிலை கிடைக்குங்க. அதை நான் சொல்லி வார்த்தையால புரிய வைக்க முடியாது. அது உணர்வு பூர்வமா நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் புரியும். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இது வரைக்கும் கர்மேந்திரியங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் கர்மேந்திரியம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், கர்மேந்திரியம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, ஞானேந்திரியங்கள். இதுதான் உங்களை முக்தி நிலைக்கு கொண்டு போறதோ இல்ல ஞான நிலைக்கு கொண்டு போறதுக்கான உதவுற சக்கரம். நீங்க அடி பாகத்திலிருந்து இந்த நம்மளுடைய அந்த சக்கரங்கள் இருக்கிற இடமெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல். அந்த இடத்துல பாம்பு மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை, அங்க ஒரு சக்தி, அதாவது ஒரு முக்கியமான இடத்துல அந்த ஒரு சக்திகள் இருக்கு. இந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா மேலெழுப்பி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை அமைதி ஆயிடுங்க. அதாவது ஒரு மேலே ஒரு பொருள் மேலேயோ இல்ல இங்க இருக்கிற இந்த பூமியில இருக்கிற பணம், பதவி, ஆசை, இது எது மேலேயும் ஒரு பற்று இருக்காது. அவங்க பாட்டுன்னு அமைதியா இருப்பாங்க. அவங்க என்ன நடந்தாலும் ஒரு அமைதியான நிலை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அந்த அமைதின்றது வந்துடும். நம்ம அமைதியை தேடி போக வேண்டியது இல்லை. நம்மளுடைய மனம் சாந்தமாயிடும். எதையுமே ஏத்துக்கக்கூடிய தன்மை வந்துடும். எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய நிலை வந்துடும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய நிலை தானா வந்துடும். அவங்க கிட்டலாம் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய மனமும் சாந்தி ஆயிடும். அதாவது நீங்க எவ்வளவு டென்ஷன், டிப்ரெஷன்ல இருக்கலாம், பல பிரச்சனைகள் இது ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும். உங்களுடைய மனநிலை ரொம்ப ஒரு சாந்தமா, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். எக்ஸாம்பிள் சொன்னா ரமண மகரிஷி, அவரெல்லாம் இப்ப கூட நீங்க ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய மனம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா சாந்தி ஆயிடும். அப்படியே மனம் வந்து ஒரு பேரானந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. மெடிடேஷன் ஹால், தனியா ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்கு. அங்க ரமணர் அந்த ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அவரோட அவருடைய படம் இருக்கும், ஒரு சின்னதா விளக்கெரியும். ஸோ அவருடைய முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க தியானத்துல அமர்ந்தீங்கன்னா அப்படி ஒரு பேரானந்தம் கிடைக்குங்க. ஸோ இதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரிதான் ஒரு மனநிலை ஒருத்தவங்க இருக்கும். இப்போ நீங்க போயிட்டு அவங்க முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அவங்களுக்கு நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல உண்மை சொல்றீங்களா, நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறீங்களா இல்ல பல தவறான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, சோ இந்த மாதிரி A to Z எல்லாத்தையும் உணர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை கடந்து போற நிலைதான் முக்தி, அந்த சித்த நிலை. அட்டமா சித்திகள் கை கூடி ஒரு யூஸ் இல்லை. அட்டமா சித்திகள் ஒரு சிலருக்கு கை கூடுறதுக்கே அதுக்கு ஒரு தனி பயிற்சி வேணுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஞான நிலை அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு இந்த ஞானமே போதும், அட்டமா சித்திகள்லாம் அவங்க தேடி போக மாட்டாங்க. இப்படின்றதுக்குள்ள ஒரு அண்டத்தை விட்டு இன்னொரு அண்டத்துக்கு போறது, காத்துல கரையிறது, தண்ணியில நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான். அகத்திய மகரிஷி எல்லாம் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் போய் பார்த்துதான் நமக்கு பல பல நூல்கள் நமக்கு சித்தர்கள் தந்தாங்க. ஸோ இப்படி இருக்கு, இறந்த அப்புறம் இப்படி ஆகும், இந்த மாதிரி பல பிறவிகள் இருக்கு, இத்தனை சூட்சம உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நூலா தந்தது. ஸோ நம்ம இந்த குண்டலினி சக்தின்றது அவ்வளவு சீக்கிரம் விழிப்படைஞ்சிடாதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இடைவிடாத பயிற்சின்றது தேவை, விடாமுயற்சி தேவை. அதாவது நான் என்ன ஒரு நிலைக்கு போகணும், இப்பத்துல இருந்தே நான் முக்தி நிலைக்கு போகணுமா, அப்போ இங்க இருக்கிற ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க. உங்களை அனுபவிக்க, உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்துடுச்சு அப்படிலாம் சொல்ல. இப்ப எனக்கும் நான் அனுபவிக்க வேண்டிய வயசுதான். அதாவது எல்லா வித ஆசைகளும் அனுபவிக்கலாம், அதில் அடிமை ஆகிடக்கூடாது. ஸோ அனுபவிச்சுட்டு அதுல இருந்து இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நிலையான சந்தோஷம், நம்ம அந்த பேரானந்த நிலைக்கு போறது, முக்தி நிலை அடையிறது, இறைவனோட ஒன்று கூடுறது. அப்போ இந்த குண்டலினி சக்தி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் பயிற்சிகள் பண்ண பண்ண. இதுக்குதான் மெயினான பயிற்சி. உங்களுடைய ஒவ்வொரு சக்கரத்துல முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை வைக்கிறீங்க. கவனத்தை வச்சு அந்த சக்கரம் ஓரளவுக்கு அந்த ஒரு ஆற்றல் மாதிரி அந்த இடத்துல சூழ்ற மாதிரி இருக்கும். பிறகு இன்னொரு சக்கரத்து கவனத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி மூச்சு அப்படி மேல் எழுப்பி உள்ள இப்படி மூச்சை நீங்க டீப்பா இன்னேல் பண்ணும்போது வயிறு சுருங்குது, அப்படியே பொறுமையா விடும் போது வயிறு விரியுது. ஸோ இந்த மாதிரி அந்த கீழே இருக்கிற ஆற்றலை அப்படியே மேல கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்ன்றது கட்டாயம் தேவைங்க. பயிற்சி பண்ண பண்ணதான் நமக்கு பல விதமான அனுபவங்கள், பல விதமான இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிக்க முடியாத, கற்பனை எட்டாத ரகசியம் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் பயிற்சி பண்ணுங்க. தியானம் பண்ண பண்ணதாங்க நமக்கு எல்லா விஷயங்கள் புரியும். எந்த ஒரு பயிற்சி நம்ம பண்ணும் பொழுதும், அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பண்ணணுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நான் இறைவனை அடையணும், இறைவன் அடையறதுக்காக நான் பாடுபடுறேன், இங்க இருக்கிற ஆசைகள்லாம் எதுவும் நான் விட்டுட்டு
குடிச்சிட்டு திறந்துட்டு போங்கன்னு சொல்ல, அனுபவிச்சிருங்க. அனுபவிச்சுட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு நிலையான சந்தோஷத்தை நம்ம அடையணும். அதுக்கு பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண எனக்கு பல ரகசியங்கள் தெரியுது, பேரானந்த நிலையில இருக்கு. ஸோ அடுத்து என்ன ஒரு விதம் நம்ம பயிற்சி பண்ண நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப அந்த அனுபவம் பின்னாடியே நம்ம போயிடாம அடுத்து என்ன இறைவன் அடையிறதுக்கான இன்னொரு வழி என்ன எனக்குள்ள இருந்து வழி நடத்துறதே இறைவன் தான். இறைவனே எனக்கு குருவா இருக்காரு. நீங்க தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இறைவான்னு சொல்லி உங்களுடைய மனதுகிட்டயே ஆத்ம உச்சாரணை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவா மாறி உங்களை முக்தி நிலையை நோக்கி கொண்டு போகுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசை பாசைகளும் அடிமையாகி பல பேரு ஒரு அறியாமையில சுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள் பலதும் நம்ம கத்துக்கணும், பல பேரை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.